இஷா போய் சேர்ந்து கால் பண்ண மறந்துடாதம்மா, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன். ஓகே பேசாதம்மா. சரிம்மா, நாங்க போனாலும் உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, அம்மா உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஓகேம்மா. சரிம்மா, என்னை பத்தி கவலைப்படாதம்மா, நான் என்ன பாத்துக்கிறேன். நீ இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலை. நேரத்துக்கு நேரம் சாப்பிடு, நேரத்துக்கு நேரம் தூங்கு, படிப்பு முடிச்சோடனே நேரம் ரூமுக்கு வந்துரு. அப்பா அம்மா எப்பவுமே உன்னோட நினைப்பாதான் இருப்போம். சரியா? எத்தனை வாட்டிமா நீங்க இதை சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு என்ன, நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும். அப்பா கூட அடிக்கடி சண்டை போடாதீங்கம்மா. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கு, பார்த்து. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் அப்பா கூட சண்டை போடல. ட்ரெயின் இன்னும் வராம இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காருமா. பார்த்து பத்திரமா இருக்கணும்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன். சரியா? அப்பா நினைச்சு பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்மன்னு. இப்பதான் நீ படிச்சு வந்தாதான் நம்ம குடும்ப கஷ்டம்லாம் விளவும். அதை நம்பிதான் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். சரியாம்மா? ரொம்ப தூரம் படிக்க போற, நீ பத்திரமா இருக்கணும், சேஃபா இருக்கணும், நல்ல நண்பர்களோட சேரு. எதுவும் ஒரு பிரச்சனையா இருந்தா மனசு விட்டு எனக்கு கால் பண்ணி, அப்பயே எனக்கு கால் பண்ணி சொல்லணும். எதுவுமே என்கிட்ட மறைக்க கூடாது. சரியாமா? யாராவது பாய்ஸ் யாராச்சும் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா எனக்கு கால் பண்ணணும். புரியுதா? மனசுல எதுவும் வச்சு கூடாது. நீ படிக்கிறதுக்காக தான் போனேன். உனக்குன்னு சொல்லி ஒரு இலக்கு இருக்கு. உன்னை நம்பி உன் தம்பி நானும் அப்பாலாம் இருக்கிறோம். சரியாம்மா? நீ பிடிச்சு பெரிய ஆளா வந்தாதான் நம்ம குடும்ப கஷ்டம் விளங்கும். சரியாம்மா? சொன்னதான் நடக்கணும். சரிம்மா, பாய். பாய். வந்து கருப்புல கேட்டாங்க. உட்காரு. எங்க போற? கருப்பு அடியா? உட்காரு. இந்த பாடமே செய்யல, கருப்பு எடுக்க போறியா? எப்ப பாரு விளாட்லயே தான் இருக்கு உன்னோட யோசனை. ஸ்கூல்ல டீச்சர் போன் வரட்டும், அப்பதான் உனக்கு இருக்கு. ராஜு கோனா வெயிட் பண்ணி எடுத்துட்டு வரேன். முத்து எங்க போயிட்டா? வாங்கடா பட்டாசு வெடிக்க போலாம். பட்டாசு பட்டாசு இருக்குமா? வேண்டாம். ஏண்டா? வேண்டாம். நான் வெடிக்கிறேன். பட்டாசு வெடிச்சுக்க. நீதான பட்டாசு வெடிச்ச?
பொய் சொல்ற, நீதான் படம் சரிச்ச. யாரு? விஜயா வச்சா? அப்ப நீ பொய் சொல்லதான் சொல்ற, பொய் தானே சொல்ற. சொல்றேன் நீ யாரு தானமா போய் சொல்ற, நான் பயப்பட மாட்டேன்டா. ஐயோ என்ன கம்னாடி சமைச்ச, ஐயோ வயிறுலாம் புண்ணுக்குதே, ஐயோ. ஹலோக்கா. அக்கா பால்டின் ஒண்ணு எடுத்துருங்க. பால்டின் தேத்தூள் இருந்தா தேத்தூள் ஒண்ணு எடுங்கக்கா. சின்னது போடுங்களா? ஓகேக்கா. முட்டை இருக்காக்கா? முட்டை இல்ல, ஆட்டமா இருக்கு. ஆட்டமா வேணாக்கா. அச்சாரு. நியூஸ் பேப்பர் இருக்காக்கா? இன்னைக்கு இன்னைக்கு பேப்பர் இருக்கு, டவுன் பேப்பர் இங்க இருக்கு. அங்க வருவாங்க அந்த போட்டு. கணக்கு பண்ணுங்கக்கா. எவ்வளோன்னு? எல்லாம் 16 30 சுமை. எவ்வளோக்கா? 16 30. ஓ கமலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா? என்ன நடந்துச்சுன்னு தெரியல தேவி. என்ன விஷயம்? தெரியாது. ஜீவா முத்துவை அடிச்சுட்டான். ஏன் முத்து அடிச்சாங்க? முத்துவோட அப்பா கேங்ஸ்டரு. ஆனா ஏன் உன் வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் செய்யறாரு? பார்த்து இருக்க சொல்லு. எனக்கு தெரியல தேவி. எனக்கு என்ன சொல்றதே தெரியல. ஊருல ஒம்பளா வேலைக்கு வாங்கிட்டு இருக்கு இந்த ஆளு. இந்த ஆளாச்சும் அந்த பிரச்சனையாச்சு. வீடு வரைக்கும் வராம இருந்தா சரி, வீட்டுக்கு போய் இன்னைக்கு இந்த ஆளுக்கு இருக்கு. சரி கமலா, நான் போயிட்டு வரேன். பாய். சரி தேவி, பாய். பேலன்ஸ் காசுக்கா? யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரும். யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் மன்னாமும் கூட வாழும். நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சொந்தாமும் மன்னாமும் வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரும். யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் மன்னாமும் கூட வாழும். நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சொந்தாமும் மன்னாமும் மாமா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஊர் சண்டையில ஒன்னா வாங்கி வச்சிட்டு இருக்கீங்களா என்னது? இப்ப என்ன பிரச்சனை? நீங்க ஏன் முத்த அடிச்சீங்க? ஆமா நான் தான் அடிச்சேன். ஏன் அப்ப அடிச்சீங்க? யாரு? விடு எல்லா பிரச்சனையும் நம்ம பாத்துட்டோம். ரொம்ப பிரச்சனை, இத பத்தி நீ வருத்தப்படாத. மாமா உங்க வாய் தான் மாமா. அதனால உங்க வாயினால இவ்வளவு பிரச்சனை குடும்பத்துல தெரியுங்களா? ஒரு பையன் எப்படி இருக்கான், ஒரு பிள்ளைய படிக்க அனுப்பியிருக்கேன், தண்ணி காசு கட்டணும், லாம்பு காசு கட்டணும், வீட்டு செலவு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிச்சீங்களா என்ன? சொல்லுங்க பாப்போம். உங்களை அடிச்சு போட்டு போயிட்டாங்களா? உங்க காலுக்கு உடைச்சு போட்டு போனா யாரு கஷ்டப்படுறது? நானா? பிள்ளைங்களா? யோசிச்சீங்களா? எப்பவுமே சரி பேசுறதுக்கு முன்ன யோசிக்கவே மாட்டீங்களா? கொஞ்சம் கூட குடும்பம் இருக்கு, பிள்ளை குட்டி இருக்குன்னு யோசிக்கவே மாட்டீங்களா? இல்ல என்ன யோசிக்க உங்களுக்கு கூட்டாளி தான் பெருசா? சொல்லுங்க பாப்போம். பாருங்க, பேசிக்கிட்டே இருக்க, வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு பொண்டாட்டி மேல அக்கறையும் இல்ல, பாசமும் இல்ல. கத்திட்டே இருக்க வேண்டியதான் நான் வாழ்க்கை புறாவும்.
போறீங்க? எங்க சார் போறீங்க? விடுங்க மாமா, நான் எங்க மாட்டுக்கு போறேன் மாமா. விடுங்க மாமா, வேணாம் மாமா. வேணாம், அண்ணாட சண்டை உங்களுக்கு எடுக்கும். வேண்டாம் மாமா, விடுங்க மாமா. அப்படியா? சரி, இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சிடேன். ஆனா ஒண்ணு, எனக்கு பேண்ட் வாங்கி கொடுங்க. கண்டிப்பா வாங்கி தரவா. நம்ம சட்டை பார்த்து போய் பேண்ட் வாங்க. பேக்க கொடு, பேக்க கொடு. ராத்திக்கு சுரங்கனை 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 கமாலு கனவா மாலு 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 சுரங்கனை கமாலு சுரங்கனை கமாலு. என்ன ஜீவா வர்றப்பெல்லாம் மூஞ்சி சோகமா வச்சிருக்கீங்க? அம்மா தான் வீட்டுக்கு போனாலே பிளேண்டர் எல்லாம் வாங்கி கேக்குது. பிளேண்டர் வாங்கி கொடு, பிளேண்டர் வாங்கி கொடு, பிளேண்டர் வாங்கி. நேரத்துக்கு சமைக்கிறதுக்கா இல்ல மிஷின் செய்யா? வியாபாரம் செய்யதான் வியாபாரம் செய்யதான் பிளேண்டர் கேக்குது. தாங்க வைப்படி கெடுத்தி அவரை பாருங்க. இது என்ன அது வைபி கேபிடிடி? இது நான் மனு பண்ண கிடைக்குமா எனக்கு? மனு பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இது யாருல அது? மலாய்க்காரனா இல்ல நம்ம தமிழால? அது இவர் மலாய்க்காரு, குல்வாங்கல இருக்காரு. YPKDT அவரை கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாரு. இது எப்படி நம்ம மனு செய்யறது? அதுல தான் நம்பர் இருக்குதா, நீங்க போன் பண்ணுங்க. என்கிட்ட போன் இல்லையே, நான் எப்படி கால் பண்றது? போன் கூட என்கிட்ட இல்ல. போன்ல இருந்து தாங்க நான் போன் தரேன், நீங்க கால் பண்ணுங்க. அப்பா கொடுங்கப்பா, நம்மள படிச்சு பாப்போம் போனுங்க. ஹலோ YPKDT. ஜீவா, இந்த ஊர்ல எவனும் எனக்கு பிரச்சனை கொடுத்தது இல்ல. வேண்டாம் சீக்கிரம். ஐயோ, காய வச்ச மஞ்சள் நாசம் பண்ணிட்டாங்களே. ஐயோ, என்ன செய்யறது தெரியலையே. எனக்கு தண்ணி கொடு, மூச்சு கழுவணும். விடுங்க மாமா, நான் போய் தான் ஆகணும். வேணாம் மாமா, வாழ்ந்து ஒண்ணுமே புண்ணியம் இல்லாம போச்சு. எனக்கு எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன், ஆனா நீங்க கேட்கறதா இல்ல. வேண்டாம் மாமா, எனக்கு போதும். எனக்கு அம்மாலே போய் இருக்கிறேன், நல்லா இருப்பேன் நானு. என்ன பேசுற நீ? பிளேண்டர் கேட்டேன், பிளேண்டர் வாங்கி கொடுக்கல. சம்பளம் எடுத்த கொண்டாந்து காசு கொடுக்க மாட்டீங்க, என்ன பண்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு வேணாம் மாமா. இப்படிதான் நடந்துக்கிறீங்களா? அந்த காசு இல்லன்னா நீங்க விட்டு போயிருக்கலாம். அப்படி இல்ல மாமா, அப்படி இல்ல மாமா. மனைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை புரிஞ்சுட்டு கணவர் சேர்தான் அர்த்தம். ஆனா நீங்க புரிஞ்ச மாதிரியும் இல்ல, என் அன்பு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இல்ல. என்ன நீ பேசிட்டு இருக்க? இதேதான் நீ சொல்லிட்டு இருக்க. இப்ப பாரு 18 வாட்டி நீ சொல்லிட்ட. இந்த வாட்டி நீ போற. 18 வாட்டி நீங்க கேட்டபாடு இல்லையா மாமா? போறது நீ. நானே போய் வீட்டு விட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கையை வேணாம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்குது. எனக்கு இந்த வாழ்க்கையை வேணாம். விடை தருவார் யாரோ
இனிப்பதுவோ எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ அழுது அறியாத என் கண்கள் ஆது குளமாக மாறுவதோ ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை ஏழையின் நீதிக்கு கண் பார்வையில்லை பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல bersama kami senantiasa bersedia itu janji Yayasan Pembangunan Keluarga Darul Takzim bersama YPKDT kita akan kecapi matlamat dalam mencorakkan masyarakat cemerlang dan gemilang.